நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்டார் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடி செக்டார் தாங்க. ஐடி செக்டார் ஒரு சிரஞ்சீவி செக்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா, எப்பயுமே கீழே விழாத செக்டார் ஐடி செக்டார். அப்படியே கீழே விழுந்தாலும் ரீபவுன்ஸ் பேக் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணக்கூடிய செக்டார். இந்த செக்டார்ல நம்ம பார்க்க போற ஸ்டாக்கை வந்து ஐடி ஜெயண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஐடி துறையின் அசுரன் அப்படின்னே சொல்லலாம். 2011க்கு அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக டிஜிட்டலைசேஷன் ஆகிட்டு வருது. ஸோ எல்லாமே ஐடி பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுலேயுமே நம்ம இன்னும் ஏஐ டெக்னாலஜிலாம் ரொம்ப பெரிய வளர்ச்சியெல்லாம் அடையலை. ஸோ இன்னும் க்ரோத்துக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய செக்டார் தான் இந்த ஐடி செக்டார். இந்த ஐடி செக்டாரில் ஒரு நல்ல ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் தான். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெச்சிஎல் எவ்வளோ தூரம் வேர்ல்டு ஃபுல்லாக தன்னோட கிளைகளை பரப்பியிருக்காங்க அப்படின்ட்டு. இது ஒரு எம்என்சி கம்பெனி. ஸோ ரொம்ப பெரிய நாடுகளான அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனாவில் கூட இது முழு அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. ஸோ இந்த கம்பெனியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் உலகம் ஃபுல்லாக 60 நாடுகளுக்கு மேலே தன்னோட பிரான்ச்சஸை வச்சுருக்கு, தன்னோட ப்ராஜெக்ட்ஸை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியும் நம்ம மார்க்கெட்டில் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எம்என்சி கம்பெனியா, இந்த பிஸ்னஸில் இவங்க எவ்வளோ நாள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த கம்பெனி வந்து மோர் தென் 40 இயர்ஸ், அதாவது 4 டீகேட்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்தது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இவங்களோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.61% இருக்குங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் இந்த கம்பெனியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் தாங்க. எல்லா குவார்ட்டர்லையுமே டிவிடெண்ட்ஸ் இது வரைக்குமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரில், அதாவது இயர் ஆன் இயர், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணல, கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் 4லோட ரிசல்ட்ஸில் 28,499 கோடி அவங்களோட ரெவன்யூவை காட்டியிருக்காங்க. இது வந்து 0.2% தான் அவங்களோட க்ரோத்தாக இருக்குது. இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது 7.1% வந்து இவங்க டெவலப் ஆயிருக்காங்க. நெட் இன்கம் 3,986 கோடியாக இருக்குது. அதாவது 8.4% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஃபைனான்ஷியல் இயர் 25 அதில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மணி கண்ட்ரோல்லேருந்து சொல்லியிருக்காங்க. 3% 5% வரைக்கும் இவங்களோட க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட பிஸ்னஸை 3 வகையாக பிரிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஆர்என்டி, இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல்டுலையுமே இந்த மிஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டே எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் அந்த ஸ்கேனிங் மிஷினுக்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி தரது இந்த இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் இவங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கேபிஐடி, டாடா எலக்ஸி மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்துனாலுமே இதோட 15.6%க்கு உள்ளதாக இருக்கும். அடுத்தது வந்து ப்ராடக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம், அதில் 13.6% இவங்க பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி கொடுக்கறது, யூடியூப் மாதிரியான வீடியோ பஃபரிங் ஆப்ஸு இந்த மாதிரியாக டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த 13.6% அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது ட்ரெடிஷ்னல் ஐடி சர்வீசஸ், அவங்க காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு கிளைண்ட்கிட்ட இருந்து ப்ராஜெக்டை வாங்கி அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது வந்து 70% பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. என்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இந்தியாவில் நம்பர் 1 பிளேயராக இருக்காங்க. கேபிஐடி, டாடா எலக்ஸி, எல்டிடிஎஸ் இந்த மாதிரியான கம்பெனிகளை ஒன்றா சேர்த்துனா கூட அவங்கள விட பெரிய கம்பெனியாக இந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இந்த துறையில் இருக்காங்க. உலக அளவில் பார்க்கும்போது கூட அல்ட்ரான் அப்படிங்கிற கம்பெனி நம்பர் 1 இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் தான் 2வது இடத்துல இருக்குது. இது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் பிஸ்னஸ்லையும் இவங்க இருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் செமிகண்டக்டர்ஸ் யாரும் பண்ணலை இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த கம்பெனி வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 6th லார்ஜஸ்ட் கம்பெனி இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து $5 மில்லியன் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப பெரிய தொகை.
ஸோ இந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்க்கு மேஜர் இன்கம் எந்தெந்த ஃபீல்டில் இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.9% ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல இருந்தும், மேனுஃபேக்சரிங்ல இருந்து 17.9%, டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ்ல 17.4%, லைஃப் சயின்சஸ் அண்ட் ஹெல்த் கேர், இந்த ஃபார்மசி, மெடிசின், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில இருந்து 13.9% ரெவன்யூ வருது. பப்ளிக் சர்வீசஸ்ல இருந்து 10.8%, ரீட்டைல் இருந்து 10.2%, டெலிகாம், மீடியா, பப்ளிஷிங், என்டர்டைன்மெண்ட் இதுல எல்லாம் 7.9% இவங்களுக்கு இன்கம் வருது. இந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட முக்கியமான ஒரு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஈகோசிஸ்டம். இந்த கிளவுட் ஈகோசிஸ்டம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு கூட சொல்லலாம். இதில் இவங்களோட பார்ட்னர்ஸ் யாரார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனிகளான மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், இன்டெல், கூகுள் கிளவுட் கூட இவங்களோட பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இப்போ வளர்ந்து வர துறையான கிளவுட் டேட்டா அண்ட் அனாலிசிஸ். டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது வந்து எல்லா துறைகளிலும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிட்டே வருது. ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் எத்தனை பேர் வராங்க போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது வந்து எல்லா துறைகள்லையும் வந்துருச்சு. ஸோ அந்த துறையிலையும் இவங்க கால் பதிச்சிருக்காங்க. அதுலேயும் இவங்களுக்கு ஃபேமஸான நிறுவனங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் ஒன்றும் அவ்வளோக்கா சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப கீழே போயிட்டாங்க, பேட் ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1500 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 4 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ இதோட ஹை அண்ட் லோ பார்த்தோம்னா 1700 வரைக்கும் போயிட்டு லோவில் 1000 வரைக்கும் இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 25.8, புக் வேல்யூ 242, டிவிடெண்ட் வந்து 4% கிட்ட 3% கிட்ட தராங்க. ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ வந்து 23, 28.3 இருக்கு. இந்த கம்பெனி கொடுத்துருக்க டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7676.66% கொடுத்துருக்கு. ஐடி துறையில் இதுதான் மிக அதிக க்ரோத் ரேட்டோட இருக்கக்கூடிய கம்பெனி, அதாவது 63.2%. இப்போ ஸ்டாக்கோட பிபி அண்ட் பிஇ, இண்டஸ்ட்ரியல் பிபி பிஇயோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்கோட பிபி என்ன இருக்குது, அதாவது ப்ரைஸ் டு த புக் வேல்யூ 5.99% இருக்குது. இண்டஸ்ட்ரியல் புக் ப்ரைஸ் டு த புக் வேல்யூ வந்து 8.3%. அதாவது இண்டஸ்ட்ரியல் பிபி கூட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரியே ப்ரைஸ் டு த ஏர்னிங் பார்த்தாலுமே இண்டஸ்ட்ரியல் ப்ரைஸ் டு த ஏர்னிங் 30.1% இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கு 25.3, அதுவும் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தா ப்ரொமோட்டர் ஹோல்டிங். எந்த ஒரு கம்பெனிலையுமே 50% மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 60.81% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 8%, டிஐஐ ஒரு 7%, எஃப்ஐஐ ஒரு 20% வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20% வச்சுருக்காங்க. ரீட்டைலர்ஸ்ட்டை ஒரு 6%, 5.5% பக்கமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். 50 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி மார்க்கெட்டில் இன்னைக்கு 50 ரூபா டிவிடெண்டாகவே வருஷத்துக்கு கொடுத்துட்ருக்க ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ 3.32% இருக்குது. செக்டரோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.96 இருக்குது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டாப் 4 ஐடி கம்பெனிஸோட வொலட்டிலிட்டி என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது டிசிஎஸ் தாங்க. அதாவது வொலட்டிலிட்டி அப்படின்னா எவ்வளோ தூரம் மேலே போகும் கீழே இறங்கும், ஒரு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் வொலட்டிலிட்டி. இதில் வந்து டிசிஎஸ் வந்து 19.40% கம்மியாக இருக்குது. ஹெச்சிஎல் வந்து 21.41%. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்க்கும்போது ஹெச்சிஎல் வந்து 3வது இடத்துல இருக்குது, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்க்கு அப்புறம். ஆனால் வாலட்டிலிட்டி பார்க்கும்போது 2வது இடத்துல இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல சைனாக நம்ம பார்க்கலாம். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட ஆர்ஓசிஇ, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதை பார்த்தோம்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. கடந்த 10 வருடங்களாகவே நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2012 இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமாக 45% வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க.
நம்ம ஒரு எஃப்டி போடுறோம் அப்படின்னா ஒரு 4-5% ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம பணத்தை வச்சிருந்தோம்னா ஒரு 2.5% அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல கம்பெனியாக தான் நான் பார்க்குறேன். HCL டெக்னாலஜிஸோட டே சார்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது நல்ல கரெக்ஷன்ஸில் இருக்கு. ஒரு சப்போர்ட் லெவலில் டச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 1440 வரைக்கும் கீழே போயிட்டு ஒரு 1480 பக்கமாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு கீழே போகும், கரெக்டாக டிப்பை நம்ம வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கீழே குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஷேரை அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஓவரால் இந்த ஸ்டாக் கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது 2000 கிட்டத்தட்ட 50 ரூபா ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த கம்பெனி இப்போ வந்து 1500 அப்படிங்கிற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணி அதுக்கு மேலேயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 50 ரூபாய்க்கு வந்த லிஸ்டான கம்பெனி இன்னைக்கு 50 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்குது. இது வந்து ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிக் புல் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது SBI குரூப் 1.4%, HDFC குரூப் 1.5%, ICICI குரூப் 1.2%, LIC ஆஃப் இந்தியா 4.3% இதில் ஹோல்டிங்ஸை வச்சுருக்காங்க. இந்த நிறுவனத்தோட கடன் மற்றும் கையிருப்பு தொகைகள், அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ், அதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5200 கோடி வந்து இவங்களோட கடனாக இருக்குது. கையிருப்பு பார்த்தீங்கன்னா 65,000 கோடியாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து கடனே இல்லை அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள தான் நம்ம கொண்டு வர முடியும். அடுத்தது பார்த்தோம்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். இன்னைக்கு தான் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, இன்னும் நான் அதை அனலைஸ் பண்ணல. ஸோ வழக்கமாக இவங்க வந்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டருக்கு இவங்க நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. ஸோ 5624 கோடியாக இருந்தது டிசம்பர் 2020. போன குவார்ட்டரில் வரைக்கும் 6700 கோடியாக இவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. பாஸ்டில் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹெல்த்தியான ரிசல்ட்ஸ் தான் தெரியுது. இந்த குவார்ட்டரில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரலனாலும் ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ இது இந்த கம்பெனிக்கானது மட்டும் கிடையாது, ஐடி செக்டரே ஃபுல்லாக டவுனில் தான் இருக்குது. ஸோ இன்னும் 2 குவார்ட்டருக்கு நம்ம வந்து ஐடி செக்டரில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸை எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த HCL டெக்னாலஜிஸை கவர் பண்ணி வச்சோம்னா 2 குவார்ட்டர் கழிச்சு நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த கம்பெனி. இந்த HCL டெக்னாலஜிஸோட ப்ராஃபிட் லாஸ் சார்ட் நம்ம பார்க்கும்போது இது வந்து கான்ஸ்டன்ட்லி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் நமக்கு காட்டுது. பார்த்தீங்கன்னா ஒரு 2400 கோடியில் ஸ்டார்ட் ஆன கம்பெனி இன்னைக்கு வந்து 15,600 கோடியாக வந்து இவங்களோட லாபம் இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சியை அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இந்த HCL டெக்னாலஜிஸை நம்ம பார்க்கணும்.